ஆண்டவர் ரட்சகமாகிய இயேசு நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். हमारा पिता परमेश्वर और यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर हर एक वचन से आप सबों को आशीषित करें. எடுத்து வாசிப்போம். மத்தேயு 6வது அதிகாரம் मत्ती 5वें अध्याय அதுல 44வது வசனத்தை வாசிக்க போகிறோம். वचन 44 को हम पढ़ेंगे. இயேசு சொல்லுகிறார், यहाँ पर प्रभु यीशु मसीह कहते हैं, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். प्रभु यीशु मसीह यहाँ पर कहते हैं, अपने बैरियों से प्रेम रखो और अपने सताने वालों के लिए प्रार्थना करो, जो तुझे सताते हैं उनके लिए परमेश्वर से विनती करो करके कहते हैं. இயேசு சொல்லுகிறார், यीशु मसीह कहते हैं, சிநேகியுங்கள், आप प्रेम करो, அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், उनके लिए भलाई करो, அவர்களை ஆசீர்வதியுங்கள், उन्हें आशीषित करो, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. और उनके लिए प्रार्थना करो. யாருக்கு? किसके लिए? உங்க சொந்த குடும்பத்திற்கா? या अपने खुद के परिवार के लिए? क्या அவர்களுக்கும் பண்ண வேண்டும் தான். जरूर अपने परिवार से भी ऐसा ही करना चाहिए. ஆனா இந்த வசனத்தை வாசிக்கும்போது, लेकिन इस वचन के अनुसार உங்கள் சத்துருக்களை, अपने बैरियों से, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்கு, जो आपको सताते हैं उन्हीं लोगों से, உங்களை பகைக்கிறவர்களுக்கு, जो आपको विरोध करते हैं. நம்ம எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்காங்களா? हम सबके लिए सबके साथ ऐसे लोग होते हैं कि? நிச்சயமா இருக்காங்க. जरूर होते हैं. எல்லாருக்கும் இருக்காங்க. हर एक किसी के लिए होते हैं. நம்ம அவங்ககிட்ட எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? उनके साथ हम कैसा वाद विवाद करते हैं? அவங்கள நோக்கி பார்த்துட்டே இருக்கிறோம். उनकी और हम देखते हैं. அவங்களுக்கு ஏதாவது கெடுதல் வருதா? जैसे उनके लिए कुछ बुरा हो जाती है तो உடனே நமக்கு சந்தோஷமாயிருது. तुरंत हम आनंद मनाते हैं. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். प्रभु ने मेरी प्रार्थना सुना. பாரு என்ன அவன் நிந்தித்தான்ல. देखो मुझे उन्होंने सताया ना. இப்போ அவனுக்கு கர்த்தர் அவனை அடிச்சிட்டார். अब देखो प्रभु ने उन्हें मार दिया. கர்த்தர் என் பக்கம் இருக்கிறார் प्रभु मेरे साथ है என்று சொல்லி நம்ம பெருமை பாராட்டிட்டு इस இருப்போம். तरह हम घमंड करते हैं. ஆனா இயேசு சொல்லுகிறார், लेकिन यहाँ पर प्रभु यीशु मसीह कहते हैं, அவளை அன்பு கூறுங்க, उनसे प्रेम रखो, அவருக்கு நன்மை செய்யுங்கள், उनके लिए भलाई करो, அவர்களுக்காக ஜெபமும் பண்ணுங்கள் और उनके लिए प्रार्थना भी किया करो. அல்லேலூயா. हालेलुया. இதுதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. यही मसीह जीवन है. இதுதாங்க கிறிஸ்துவின் அன்பு. यही मसीह का प्रेम है. நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை உலகத்துக்கு வெளிக்காட்டக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் இதுதாங்க. हम मसीह है करके दुनिया को दिखाने के लिए प्रकट करने वाले बात यही है. ஆனால் लेकिन இன்றைக்கு உலகத்துல பார்க்கும்போது आज दुनिया में देखते हैं तो ஒரு சுய நலத்தோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். एक सेल्फिश अपने लिए स्वयं से जीवन बिताते हैं. நம்முடைய சொந்தத்தை குறித்து ரொம்ப நம்மளை குறித்து அதிகமாய் கவனமாய் இருக்கிறோம். हम अपने बारे में बहुत ज्यादा ध्यान रखते हैं. மற்றவர்களை குறித்து எந்த விதமான கவலை இல்லாமல் இருக்கிறோம். औरों के प्रति कोई ध्यान नहीं रखते हैं. ஆனால் அப்படி கிடையாது. लेकिन वाक्य में ऐसा नहीं है. சத்துருக்களை சிநேகிக்கும்படியாய் இயேசு நம்மை அழைக்கிறார். प्रभु यीशु मसीह अपने बैरियों से प्रेम रखने के लिए हमें बुलाते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு மூன்று காரியத்தை நம்ம பார்க்க एक போகிறோம். 3 बातों को हम देखना चाहते हैं. முதலாவதாக ஆபிரகாமை குறித்து பார்க்க போகிறோம். पहला कार्य अब्राहम के बारे में हम देखेंगे. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். उत्पत्ति 13वें अध्याय को हम पलटें. அங்கு ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் நடந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். यहाँ पर अब्राहम और लूत के बीच में जो हुआ था उन कार्यों को हम देख सकते हैं. கர்த்தர் ஆபிரகாமை தான் கர்த்தர் அழைத்திருந்தார். यहोवा परमेश्वर अब्राहम को ही बुलाया. ஆனால் இந்த லோத்து அவனோட கூட சேர்ந்து வந்துட்டாங்க. लेकिन यहाँ पर लूत भी उनके साथ आ गया. கர்த்தர் சொன்னார், உன் தகப்பன் வீட்டை புறப்பட்டு வா என்று சொல்றாரு. यहोवा परमेश्वर अब्राहम से कहा अपने पिता के घर को छोड़कर आओ करके. ஆனால் இந்த லோத்துவும் கூட சேர்ந்து வந்துட்டார். लेकिन यहाँ पर लूत भी अब्राहम के साथ आ गया. ஒருவேளை ஆபிரகாம் நினைச்சிருப்பார், சரி லோத்து பரவாயில்ல வந்துட்டு போட்டும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். शायद अब्राहम सोचा होगा
कोई बात नहीं, लूत आ सकता है करके, ஆனா அது கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியமா இருந்தது. लेकिन वो यहोवा परमेश्वर की इच्छा नहीं थी. அத லோத்து ஆபிரகாமுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாய் மாறிட்டாரு. लूत बाद में अब्राम के लिए एक बहुत बड़ा सिरदर्द बन गया. லோத்து இப்ப வந்துட்டாரு. अब लूत उनके साथ आ गए, ஆபிரகாம் கூட வந்தாரு. अब्राम के साथ आ गए. வெறும் லோத்து கூட வந்திருப்பாரா? क्या सिर्फ लूत आए थे? அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவங்க வேலைக்காரங்க, வேலைக்காரிகள், ஆடு மாடுகள் என்று ஒரு பெரிய பட்டாளமே புறப்பட்டு வந்துருச்சு. उनके साथ उनके खुद परिवार, पति पत्नी, बच्चे और उनके नौकर नौकरानियां, बैल गाड़ी, सब कुछ उनके साथ आ गया. அழைக்கப்பட்டவர் ஆபிரகாம். बुलाया हुआ तो अब्राम था. ஆனா இப்ப ஆபிரகாம் மூலமாய் லோத்து பயங்கர ஆசீர்வாதத்தை அவனுக்கு பெறுகிறார். लेकिन यहाँ पर अब्राम के चलते लूत भी बहुत बड़ा आशीष को पा लिया था. இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்கள் ஸ்டேஜ் வரும்போது, जैसे एक दिन पर्टिकुलर दिन आया था, இப்ப லோத்துடைய வேலைக்காரர்களுக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் சில வாக்குவாதம் வருகிறது. वहां पर अब्राम और लूत की चरवाहों के बीच में कुछ वाद विवाद होने लगा. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல उत्पत्ति 13वें अध्याय அதுல 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 7वें आयत को हम पढ़ते हैं. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. अब्राम और लूत की भेड़ बकरी और गाय बैल के चरवाहों में झगड़ा हुआ. அப்ப அதுக்குள்ளேயே ரெண்டு விதமான ஒரு குரூப் இருக்கிறது நான் பார்க்கிறோம். तो यहाँ पर दो झुंड है. இப்ப ஆபிரகாம் லோத்துவை கூப்பிடுறாரு. अब अब्राम ने लूत को बुलाया. எனக்கு உனக்கும் என் மேய்ப்பருக்கு உன் மேய்ப்பருக்கு வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்லி 8ஆம் வசனத்துல பேசுகிறாரு. 8वीं आयत में वो कहते हैं हमारे और आपके बीच में कोई झगड़ा ना होने पाए. 9ஆம் வசனத்துல பாசிங்க. 9वीं आयत में, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? क्या सारा देश से तेरे सामने नहीं? ஆபிரகாம் சொல்றாருங்க லோத்துவட்ட பார்த்து, अब्राम ने लूत से कहते நீ हैं என்னை விட்டு பிரிந்து போகலாம். इसीलिए मुझसे अलग हो जा. நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். यदि तू बाएं और जाए तो मैं दाहिने और நீ जाऊंगा, வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். और यदि तू दाहिने और जाए तो मैं बाएं और जाऊंगा. ஆபிரகாம் அப்படியே விட்டு கொடுக்கிறார் பாருங்களேன். यहाँ पर अब्राम अपने आप को छोड़ देते हैं. இந்த ஆபிரகாம் தான் அழைக்கப்பட்டவன். वैसे बुलाया हुआ तो अब्राम ही है. இவன் மூலமா தான் லோத்து இப்ப ஆசீர்வாதமா இருக்கிறான். अब्राम के द्वारा ही लूत ने आशीषित पाए हैं. ஆனா இப்ப ஆபிரகாம் நின்றுட்டு அப்படியே விட்டு கொடுக்கிறார். लेकिन यहाँ पर अब्राम खड़े होकर लूत के लिए छोड़ दिया है. சில சமயத்தில் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நாம் விட்டு கொடுக்க வேண்டும். कई बार हमें अपने भैरियों के सामने अपने आप को हमें छोड़ देना चाहिए. அவங்க உங்களை நம்பி வந்திருக்கலாம். वे आपके ऊपर विश्वास कर भरोसा कर आए होंगे. ஆனா ஒரு காலகட்டத்தில் அவங்க உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவங்க பெற்றுட்டு இருப்பாங்க. शायद एक दिन में आपके अंदर आपके पास की सारे आशीष को वे पाते होंगे. அவங்க உங்களுக்கு எதிராக இப்ப நின்னுட்டு இருக்காங்க. वे आपके विरोध खड़े भी हो सकते இப்ப हैं. என்ன செய்யறதுனே தெரியல. अब क्या करें पता नहीं है. ஆபிரகாம் ஒருவேளை நான் ஆபிரகாமா இருந்தேன்னு வச்சுங்களேன், शायद हम अब्राहम होते तो நான் சொல்லியிருப்பேன், நான் தான் தேவனால் அழைக்கப்பட்டவன். हम ये कहते होंगे कि बुलाए हुए तो मैं ही हूँ. இது தேசத்தின் பூமி எல்லாம் கர்த்தர் எனக்கு தான் கொடுத்திருக்கிறார். इस सारे देश को परमेश्वर ने मुझे ही दिया. நீ உன் மேய்ப்பரும் ஓடி போங்க அப்படி சொல்லி விரட்டி இருப்பேன். आप और तेरे चरवाहे यहाँ से भाग जाओ करके हम कहते होंगे. ஆனா ஆபிரகாம் அப்படி இல்ல. लेकिन अब्राहम ने इस तरह नहीं कहा. அப்பா இந்த தேசம் முழுவதும் உனக்கு முன்பாக இருக்கு. उन्होंने कहा देख ये सारा देश तेरे सामने है. விட்டு கொடுக்கிறார் பாருங்களேன். वो अपने आप को छोड़ நீ रहा है. லெஃப்ட் போனா நான் ரைட் போறேன்ட்டார். यदि तू दाएं जाए मैं बाएं நீ जाऊंगा. ரைட் போனா நான் லெஃப்ட் போறேன். यदि तू बाएं जाऊंगा तो मैं दाएं जाऊंगा. விட்டு கொடுக்கிற ஒரு அனுபவம் வாழ்க்கை நம்மளுக்கு வேண்டுங்க. मतलब अपने आप को हमें छोड़ देना चाहिए. ऐसा एक अनुभव चाहिए. ஹalleluya. हालेलुया. இதுதான் தேவனுடைய குணாதிசயங்களா இருக்கிறது. यही प्रभु यीशु मसीह का एक गुण है. அங்க ஆபிரகாம் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தல. यहाँ पर अब्राहम अपने गुस्सेपन को नहीं निकाला. அங்க ஆபிரகாம் தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தல. अपने अधिकार को नहीं दिखाया. அன்பை வெளிப்படுத்துகிறார். लेकिन प्रेम को दिखाया. விட்டு கொடுக்கிற சுபாவத்தை வெளிப்படுத்துகிறார். अपने दिल में से चलो जो अब करना चाहते हो वो करो करके इस तरह छोड़ दिया. இப்ப அழைக்கப்படாத லோத்து கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாரா? अब यहाँ पर लूत जो है जिन्होंने नहीं बुलाया गया परमेश्वर के ओर से उन्होंने अपने आंखें उठाकर देखा. அந்த யோர்தானு பக்கத்துல ரொம்ப செழிப்பா இருக்கிற பூமியை அவர் தெரிந்து கொண்டாரு. यरदन की आसपास जगह इतनी बहुत ही बड़ा एक सफलता हुई उसी जगह को उन्होंने देखा. லோத்து செழிப்பான இடத்துக்கு போயிட்டாரு. और उसी जगह को उन्होंने चुन लिया और वहां पर लूत ने चला गया. அழைக்கப்பட்ட ஆபிரகாம் வனாந்தரத்துல உட்கார்ந்திருக்கிறாரு. लेकिन
जिन्होंने बुलाए गए अब्राहम अभी निर्जल जगह पे बैठा है। சில சமயத்துல இதுக்குள்ள நம்ம வாழ்க்கையில வருங்க, हमारे जीवन में कई बार ऐसा हो सकती है, நம்மளை துன்பப்படுத்துறவர்கள் செழிப்பா இருக்கிறாங்க, जो हमें सताने वाले वो बिल्कुल एक अच्छी जगह पर एक सफलता में रहते हैं, ஆனா ஜெபிக்கிற நம்ம இன்னும் வனாந்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்। लेकिन प्रार्थना करने वाले हम अभी भी निर्जल जगह में बैठने वाले होते हैं। ஆனா உங்களுக்கு தெரியுங்களா, लेकिन एक बात आप जानते हैं क्या, எப்ப இந்த லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனானோ, जिस समय ये लूत जो है अब्राहम को छोड़कर चला गया था, கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசுகிறார்। यहोवा परमेश्वर अब्राहम से बातें करी। 14 वசனத்தை வாசிக்கும் போது 14 आयत में, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, जब लूत अब्राहम से अलग हो गया तब उसके पश्चात यहोवा ने अब्राहम से कहा, நீ உன் கண்களை ஏறெடுத்து பார், आंखें उठाकर जिस स्थान पर तू है वहां से देखो। ஃபர்ஸ்ட் பார்த்தோம், லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்து செழிப்பான இடத்துக்கு போயிட்டாரு। पहले हमने देखा लूत ने आंखें उठाकर देखा और बहुत ही सफलता की हरी भरी जगह को चुनकर वहां चला गया। அது மனுஷருடைய ஒரு தேர்ந்தெடுப்பா இருந்துச்சு, वो एक व्यक्ति की चुनाव था। ஆனா இப்ப கர்த்தர் சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட, लेकिन यहाँ पर यहोवा परमेश्वर अब्राहम से कहते हैं, என்ன ஆபிரகாம் நீ வனாந்தரத்துல இருக்கிற மாதிரி இருக்கா? क्या अब्राहम तुझे लगता है क्या तू निर्जल जगह में है? இப்ப நீ கண்களை எடுத்து பார்ப்பான்ட்ட, अब आप अपने आंखें उठाकर देख, வடக்க தெற்கு மேற்கு கிழக்கு எல்லா இடத்துலயும் பாரு, उत्तर दक्षिण पूर्व पश्चिम सारे दिशाओं में दृष्टि करके देख। லோத்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை தான் பார்த்தா அங்க போயிட்டாரு। लूत ने बस एक ही दिशाओं को देखा और वहां चला गया। ஆனா கர்த்தர் சொல்றாரு நீ பார்க்கிற பூமியெல்லாம் நான் உனக்கு சொந்தமா தருவேன்ட்டாரு। लेकिन यहोवा परमेश्वर ने कहा जिस देश को जिस दिशाओं को तू देखेगा वो सब कुछ मैं तेरे दूंगा, உனக்கு இல்ல உன் சந்ததிக்கு நான் தருவேன்ட்டாரு। सिर्फ तेरे लिए नहीं वरन तेरे सारे वंश को मैं दूंगा। ஹalleluya। हालेलुया। விட்டு கொடுத்தவர்கள் ஒருபோதும் ஆசீர்வாதத்தை விட்டு போகவே மாட்டாங்கங்க। जो लोग अपने आप को औरों के लिए छोड़ देते हैं वे कभी लज्जित नहीं होते हैं, परमेश्वर की आशीष को पाते हैं। ஹalleluya। हालेलुया। 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 விட்டு கொடுங்க, आप अपने आप को छोड़ें, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார்। यहोवा परमेश्वर आपके साथ है, நீங்க தான் அழைக்கப்பட்டவர்கள், क्योंकि आप ही बुलाए हुए लोग हैं। சில சமயத்துல போக வேண்டிய காரியங்கள் போனா தான் ஒரு உண்மையான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்। कई बार जिस कार्य हमसे छोड़कर जाना चाहिए तब ही सच्चाई की आशीषें हमारे पास आएगी। சில சமயத்துல உங்களுக்கு மனசு வேதனையா இருக்கும், कई बार आपका दिल बहुत दुखता होगा, ஆனாலும் பொறுமையோடு இருங்க, लेकिन धीरज धरिए, காத்திருங்க, आप इंतजार करिए, விசுவாசமா இருங்க, विश्वास से बने रहिए, கர்த்தர் உங்களோட பேசுவார்। क्योंकि यहोवा परमेश्वर आपसे बातें करेंगे। ஹalleluya। हालेलुया। ஆபிரகாம் விட்டு கொடுத்தா, अब्राहम ने अपने आप को छोड़ा है, ஆனா லோத்துடைய சந்ததி உங்களுக்கு என்னன்னு தெரியும், लेकिन आप जानते हैं लूत की वंश के लिए क्या हुआ था। ஆனா விட்டு கொடுத்த ஆபிரகாமுடைய சந்ததி என்னன்னு நமக்கு தெரியுது। लेकिन जो अपने सताना वालों के लिए अपने आप को छोड़ दिया था वो अब्राहम का जीवन में क्या हुआ करके आप जानते हैं। உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், अपने भेड़ियों से प्रेम रखो, உங்கள் சத்துருக்களுக்காக நன்மை செய்யுங்கள்। अपने भेड़ियों के लिए भलाई करो। ஹalleluya। हालेलुया। இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், दूसरा एक कार्य को देखेंगे, 1 சாமுவேல் पहला सामुएल 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்। 24वीं आयत की ओर पलटें। 1 சாமுவேல் 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்। पहला सामुएल 24வது அதிகாரம் 24वीं आयत को पढ़ेंगे। இங்கு நம்மளுக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான்। यहाँ पर इस वचन को हम जानते हैं, இங்கு சவுல் ராஜா यहाँ पर साउल राजा जो है தாவீதை தேடிட்டே இருக்கிறார்। दाऊद की पीछा करता था। எதுக்குங்க? क्या के लिए? தாவீதை போட்டு தள்ளணும்னு தான்। दाऊद को मार डालने के लिए। ஒரு நாட்டு ராஜா एक देश की राजा ने ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு சின்ன பையனாகிய தாவீதை தேடி 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 அலைகிறார்। एक छोटा सा लड़का जो भेड़ बकरी चराने वाले लड़का को पीछा कर रहा है। 1 வசனத்துல நான் வாசிக்கிறேன்। पहला आयत से लेकर हम पढ़ेंगे। சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது என்கேதியின் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது। जब साउल फलिस्तियों का पीछा करके लौटा तब उसको ये समाचार मिला कि दाऊद एंगदी के जंगल में है। அப்போது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடில் உள்ள கன்மலையின் மேல் தேட போனார்। तब साउल समस्त इस्राएलियों में से 3000 को छांटकर दाऊद और उसके जनों को बनेले बकरों की चट्टानों पर
खोजने गया। ஹalleluya. हालेलुया। சவுல் ராஜா ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வராரு. सவுल राजा एक युद्ध से होकर आ रहे थे। ரொம்ப டயர்டா இருக்கலாம், ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. शायद वो थक गया होगा, शायद उनको आराम करना चाहिए था। உடனே ஒரு நியூஸ் வருகிறது. लेकिन उसके पास एक खबर मिली। அப்ப அந்த தாவீது அந்த சின்ன பையன் அந்த என்கேஜ்ல இருக்கறானாப்பா அப்படினு ஒரு நியூஸ் வருகிறது. एक खबर आया साउल के पास, वो दाऊद जो है एनगदी में है करके। உடனே 3000 பேரை செலக்ட் பண்ணிட்டு உடனே அடுத்த யுத்தத்துக்கு கிளம்பிட்டார். तुरंत अगला युद्ध करने के लिए दाऊद के साथ साउल ने 3000 लोगों को इस्राएलियों में से जांच कर उन्होंने वहां पर जा गया। दावीदै எதிர்கொள்வதற்கு 3000 பேரா? दाऊद को सामना करने के लिए 3000 लोगों को लेकर जा रहा है। दावीदै எதிர்கொள்ள ஒரு நாட்டு ராஜாவே வருகிறாரா? दाऊद को सामना करने के लिए, विरोध करने के लिए एक देश की राजा आ रहे हैं। दावीद எங்க இருக்கிறாரு, சவுல் எங்க இருக்கிறாரு? दाऊद कहाँ है, साउल कहाँ है? ஏணி வச்சா கூட எட்ட முடியாது. अरे दोनों की सीढ़ी रखेंगे तो भी तो नहीं पहुंच पाएंगे। சில சமயம் நம்ம லைஃப்ல கூட இப்படி தாங்க இருக்கும். हमारे जीवन में भी कई बार ऐसा हो सकता है। நமக்கு எதிராக வருகிற சத்துருக்களை பாத்தீங்கன்னா, हमारे विरोध करने वाले शत्रुओं को देखते हैं तो அவங்களுடைய வல்லமை, उनकी सामर्थ, அவங்க அதிகாரம், उनके अधिकार, அவங்களுடைய படைபலம், उनका जो सारी सेना, அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதங்கள், उनकी सारी हथियारें, அவங்களுடைய பேச்சு, उनका बोल, அவங்களுடைய மிரட்டல், उनका सारा जो धमकी, அவங்களுடைய பார்வை उनकी नजर பயங்கரமா இருக்கும். वो बहुत भयंकर होती है। அவங்க நம்மள தேடி வராங்க. लेकिन वे हमें ढूंढ कर आएंगे। நம்ம நினைப்போம், என்ன நம்மள எதிர்கொள்ளுக்கு நம்ம யாரியா எறும்பு மாதிரி இருக்கிறோமே. लेकिन हम सोचेंगे अरे हमें सामना क्यों कर रहे हैं, हमें क्यों विरोध कर रहे हैं, हम तो एक चींटी जैसे हैं। அந்த நேரத்துல தாவீது என்ன பண்ணாரு பாருங்களேன். लेकिन उस वक्त दाऊद ने क्या किया हम देखेंगे। ஓகே, அந்த டைம்ல उस समय में இப்ப அந்த சவுல் ராஜா வந்து மலை ஜாதிக்காக அங்க வருகிறார், ஒரு இடத்துக்கு கெபிக்கு வருகிறாரு. वहां पर साउल राजा ने अपने आराम करने के लिए एक गुफा की ओर आया। இப்ப நல்ல ஒரு சான்ஸ் தாவீதுக்கு கிடைக்குது. अब दाऊद के लिए एक बहुत अच्छा मौका मिला है। தாவீதோட கூட இருந்த ஜனங்கள் சொல்றாங்க தாவீதிட்ட, दाऊद के साथ रहते थे वे लोग ने दाऊद से कहा, அப்பா கர்த்தர் சொன்ன நாள் இது தாயான்ட்டாங்க. उन्होंने इस तरह कहा, यहोवा परमेश्वर ने जो कहा है वो दिन ये है। என்ன நாள்? कौन सा दिन है? 4 வசனத்தை வாசிக்கும்போது, वचन 4 में அப்போது தாவீது மனுஷரை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனோடு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். तब दाऊद के जनों ने उससे कहा, सुन आज वही दिन है जिसके विषय यहोवा ने तुझसे कहा था, मैं तेरे शत्रुओं को तेरे हाथ में सौंप दूंगा कि तू उससे मनमाना बर्ताव कर ले। தாவீதோட கூட இருந்தவங்க சொல்றாங்க, दाऊद के जनों ने कहा, ஹலோ தாவீது, இது நல்ல சான்ஸ், இது हे दाऊद ये बहुत अच्छा मौका है, கர்த்தரே வாய்க்க பண்ணிட்டாரு, यहोवा ही इसे आपको लिए दिया है। பார் உன் சத்துரு அப்படியே லட்டு மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. देखो तेरे शत्रु तेरे लिए कैसा एक अच्छा मौका दे रहा है। நம்ம வளைச்ச வலையில அவரே வந்து மாட்டிக்கிட்டாரியா. जिस जाल में हमने बिछाया उसमें वो खुद आकर फंस गया। கர்த்தரே இதை வாய்க்க பண்ணிருக்கிறார். यहोवा ही इसको अनुमति दिया है। நேரா போய் அவன் தலையை சீவிட்டு வாயா. सीधा जाकर उसको मार डालो। உடனே தாவீது எதிர்ச்சாரு, दाऊद ने उठा, பட்டயத்தை எடுத்தாரு, अपने हथियार उठा, சவுலுக்கு பக்கத்துல போனாரு, साउल के पास गया, ஓங்கி அவன் கழுத்தை போட்டாரா? அதான் இல்ல. उन्होंने सीधा जाकर उनका गर्दन को काटा, क्या वैसा नहीं हुआ। என்ன பண்ணாரு? क्या किया? சவுலுடைய ட்ரெஸ்ல கொஞ்சோண்டு இடத்த அப்படியே அறுத்துட்டு அதை எடுத்துட்டு வந்துட்டாரு, ஒரு பீஸ். साउल की उस कपड़े से उसकी खोने को थोड़ा सा काट कर उन्होंने ले आया। தாவீது கூட இருந்தவங்களா அப்படியே கோபமா வந்திருக்காதா? जरूर दाऊद के साथ जितने थे उन सबके लिए गुस्सा आता होगा कि नहीं? எல்லாம் நினைச்சிருப்பாங்க, அப்படா நம்ம யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சுடா, இத்தனை லாஸ்ட் நாள் போனா தலையை சீவிட்டு வரலான்னு பார்த்தா ஒரு கர்ச்சீப்ல கொஞ்சோண்டு பிட்ட எடுத்துட்டு வராருன்னு சொல்லி கோவப்பட்டிருப்பாங்க. जरूर दाऊद के लोग ने सोचा होगा, ये कहा होगा, अरे आज ये हम लास्ट दिन है, बस आज से खत्म सारा युद्ध करके हम सोच रहे हैं, लेकिन इन्होंने क्या कर दिया करके गुस्सा करते होंगे। एक छोटा सा कपड़े को उन्होंने काट कर लाया है करके साउल से, எல்லாம் கோவமா நின்னு இருப்பாங்க. शायद वो सारे गुस्से करते होंगे। அவன்கிட்ட பார்த்து தாவீது என்ன சொல்றாரு? उनसे देखकर दाऊद ने क्या कहा? 6 வசனத்தை, वचन 6 में அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொன்னார். वह अपने जनों से कहने लगा, दाऊद ने, यहोवा ना करें कि मैं अपने प्रभु से जो यहोवा का अभिषेकित है ऐसा काम करूं कि उस पर हाथ उठाऊं, क्योंकि वह यहोवा का अभिषेकित है। இதுக்கா இத்தனை நாள் போராடணும்? क्या इसी के लिए हम इतना दिन तड़प रहे थे?
கர்த்தர் அபிஷேகப்பட்டவர் மேல எப்படி என் கையை போடுவேன்ட்டாரியா. यहोवा का अभिषेकित किया हुआ लोगों के ऊपर मैं कैसा अपना हाथ डालूं? சிஸ்டர் சுமித்ரா, திடீர்னு நீங்க தனிமையா இருக்கும்போது ஒருத்தங்க உங்களை வந்து அடிக்க வராங்க, கொல்ல வராங்கன்னு வச்சுங்களேன். ऐसा मानिएगा, मतलब अगर कोई व्यक्ति जब आप अकेला होते हैं उस वक्त आपको मारने के लिए आते हैं तो அப்போ நீங்களும் எந்திரிச்சு ஏதோ ஒரு கையில் வச்சுக்கிற ஏதாவது வச்சு அவனை அடிக்கிறீங்க, அவன் தலையெல்லாம் உடஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். अगर आप भी अचानक कुछ आ गया करके आप भी कुछ अपने हाथों में जो भी है उससे उन लोगों को मारते हैं तो मानिएगा उनका सिर घट गया है. तो சட்டத்தின்படி பார்க்கும்போது अगर सिर तोड़ गया या उनका फूट गया तो अगर हम नियम के हिसाब देखते हैं तो நம்மளுக்கு ஒரு பெரிய தண்டனை கிடைக்காது. हमारे लिए कोई बड़ा दंड नहीं मिलेगा, ஏன்னா அவன் நம்மளை கொல்ல வந்தான். क्योंकि उन्होंने हमें मारने आया. நம்ம எதிர்த்து எப்படியோ காப்பாத்துறதுக்காக நம்மளும் ஏதோ பண்ணிட்டோம். हम अपने आप को बचाने के लिए कुछ कर दिया था. அதை கூட நம்ம தாவீது பண்ணல. उस बात को भी यहाँ पर दाऊद ने ना किया. அந்த நேரத்திலோட அப்படியே இரக்கம் பாராட்டுறாரியா. उसी वक्त में भी उन्होंने दया किया है. அவரும் கொல்லல, दाऊद भी नहीं मारा. அவங்க ஆட்களையும் அப்படியே ரொம்ப பத்திரமா பார்த்துட்டாரு. எவனாவது போய் டப்புன்னு போட்டு வந்துட்டாங்களோ ரொம்ப கவனமா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு. अपने जनों को भी बहुत ही कंट्रोल से रखा, कोई जाकर उनको ना मारे. यानी साउल को. சவுல் யாருங்க? साउल कौन है? அவருடைய பரம எதிரிங்க. उनका बिल्कुल अपना बैरी है. எத்தனையோ டைம் தாவீதை கொல்வதற்காக வந்தாரு, பிளான் பண்ணாருங்க. कितना बार उन्होंने दाऊद को मारने के लिए कोशिश किया. அப்படிப்பட்ட பரம எதிரிய அந்த நேரத்துல தாவீது மன்னிச்சிட்டாரு. ऐसा एक बैरी को दाऊद ने इस वक्त में क्षमा करी. இதுதான் தெய்வீக குணம். यही है परमेश्वर का गुण है. ஆமென். आमीन. மன்னிக்க சுபாவம் இருக்குதாங்க? क्या हमारे अंदर क्षमा करने की स्वभाव है? இல்ல கர்த்தர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துக்கிறார், நான் இதை எப்படியாவது பயன்படுத்தணும், நான் போய் நாலு கேள்வி கேட்டுட்டு வரேன் பாரு, அப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்குன்னு போறீங்களா? या परमेश्वर ने मुझे अच्छा मौका दिया, मैं जाकर उनको कुछ तो करूंगा करके अब जाकर उनसे वाद विवाद करने लगते हैं क्या? ஒருவேளை தாவீது மட்டும் அன்னைக்கு சவுலை கொண்டுட்டான்னு வச்சுங்களேன், அடுத்த ஒரு மணி நேரத்தில் தாவீது அங்கே நாட்டு ராஜாவாய் ஆயிருக்கலாம். यदि उस घड़ी में दाऊद ने साउल को मारते होंगे तो अगला 1 घंटे में दाऊद ने उस देश की राजा बनता होगा. குறுக்கு பாதையில ராஜாவாகிறது தேவையில்லையே. शॉर्टकट में जाकर राजा बनने की कोई जरूरत नहीं है. தாவீதுக்கு தெரியும் பழி வாங்குதல் எனக்கு உரியதே அல்லன்ட்ட. क्योंकि दाऊद जानता था जो दूसरों की बदला लेना मेरा काम नहीं है, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். वो यहोवा परमेश्वर संभालेंगे. இது மனப்பூர்வமான ஒரு மன்னிப்பு. यही अपने दिल से ही क्षमा की बात है. கடைசில சாவுல் அங்க என்னத்தமா சொல்றாரு? और बाद में साउल वहां पर क्या कहता है? அந்த அதே அதிகாரத்துல 24 அதிகாரத்துல 24वीं अध्याय में पहला सामुएल में 16ஆம் வசனத்துல கடைசில பார்க்கும்போது சவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுதாராம். वहाँ पर 16वीं आयत में हम देखते हैं साउल ने अपना चिल्ला उठा और चिल्लाकर रोने लगा और कहा, हे मेरे बेटे दाऊद, क्या वह तेरा भूल है? தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன் என்று அவர் சொல்லுகிறாருங்க. फिर से उन्होंने दाऊद से कहा, तू मुझसे अधिक धर्मी है, तूने तो मेरे साथ भला ही की है. 18வது வசனத்துல 18 में நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய், கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லையே. और तूने आज ये प्रकट किया है कि तूने मेरे साथ भला की है कि जब यहोवा ने मुझे तेरे हाथ में कर दिया तब तूने मुझे हाथ ना किया. சத்துரு சொல்றான், கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரு, நல்ல சான்ஸ் கொடுத்தாரு, ஆனாலும் எனக்கு நீ நன்மை செய்தேன்ட்டாரியா. यहाँ पर शत्रु जो साउल जो है दाऊद से कहता है, अच्छा मौका था, यहोवा ने मुझे तेरे हाथों में सौंपा लेकिन तूने मेरे साथ भला किया है करके. கர்த்தர் எதுக்கு தெரியுமா நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு? परमेश्वर क्यों ऐसा मौका को दिया है दाऊद को? நம்முடைய தெய்வீக குணத்தை வெளிப்படுத்துறோமா இல்லையா என்பதை வாட்ச் हम பண்ணுங்க. अपने परमेश्वरीय गुण को प्रकट करते हैं या नहीं, इसे चेक करने के लिए ऐसे मौका को प्रभु ने देते हैं. ஆமென். आमीन. 20வது வசனத்துல சவுல் சொல்றாரு, 20वीं आयत में साउल कहते हैं, நீ நிச்சயமாகவே ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன் சொல்லிட்டாரு. और साउल राजा ने कहा, मुझे मालूम हुआ है कि तू निश्चय राजा हो जाएगा और इज़राइल का राज्य तेरे हाथ में
स्थिर होगा। குறுக்கு வழியில ராஜாவா இல்ல, ராஜாவே இப்ப வந்து ஆசீர்வதிக்கிறாருங்க. शॉर्टकट में राजा नहीं बना दाऊद ने, राजा शाऊल आकर वो खुद दाऊद को राजा बनाया। हालेलुया, 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 हालेलुया। மன்னிக்கு சுபாவம் हम இருக்கு. क्षमा करना चाहिए। மூன்றாவதாக நாம் और பார்க்கிறோம், तीसरा कार्य யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். यूसुफ के बारे में हम देखते हैं। ஆதியாகமம் 50வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். उत्पत्ति 50वीं अध्याय का और हम पलटें। இங்கு யோசேப்பு எகிப்துல ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறார். यहाँ पर यूसुफ एक प्रधानमंत्री जी ऐसा एक स्थान में मिस्र देश में था। அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் அங்க வருகிறார்கள். तब उनके भाई लोग वहां पर आते हैं। அவங்கள பார்த்து ஒரு வசனத்தை சொல்லுகிறார். उन्हें देखकर यूसुफ एक बात को बताते हैं। ஆதியாகமம் 50வது அதிகாரத்துல 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். उत्पत्ति 50वीं अध्याय का 21वीं आयत को हम पढ़ते हैं। யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்கிறார், यूसुफ ने अपने भाई लोगों से देखकर कहा, பயப்படாதீர்கள், आप लोग डरो मत, நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பச்சமாய் பேசினார். मैं तुम्हारे और तुम्हारे बाल बच्चों का पालन पोषण करता रहूंगा। इस प्रकार उसने उनको समझा बुझाकर शांति दिया। हालेलुया, हालेलुया। எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. कितना अच्छा परमेश्वर है। யோசேப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். यूसुफ के लिए हम परमेश्वर को धन्यवाद देते हैं। யாரை பார்த்து சொல்றார் இந்த வார்த்தை? किसको देकर वो कहता है ये शब्द? தன்னுடைய சகோதரர்கள் தான். अपने भाई लोग ही है, அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. उसमें कोई शक नहीं है। ஆனா என்ன பண்ணாங்க அந்த சகோதரர்கள்? लेकिन वे भाई लोग ने क्या किए थे उनके साथ? இவனுக்கு ஒரு சொப்பனக்காரன்னு பேர் போட்டாங்க. उनके लिए एक ऐसा नाम दिया, ये सपना देखने वाला है करके। இவன் சொப்பனம் எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்கலான்னு எதிர்த்து நின்றார்கள். और इनकी सपना कैसा पूरा होगा करके उनको विरोध किया था। யோசேப்பு கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டார்கள். यूसुफ ने उन लोगों के लिए जो भाई लोगों के लिए खाना वगैरह ले आते थे उन सब लेकर अच्छे से खाया। சாப்பிட்டுட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் உரித்துட்டு அவனை குழியில தள்ளி விட்டாங்க. खाने के बाद उनके विरोध खड़ा हुआ और उनके सारे कपड़े उतार कर उनको गड्ढे में डाल दिया। திருப்பி அவனை எடுத்து எகிப்துக்கு விட்டாங்க. फिर उन्हें उठाकर मिस्र में जाने वालों के पास उन्हें भेज डाला। அப்பாட்ட போய் சொல்லிட்டாங்க, யோசேப்பு இறந்துட்டான், கொடிய விலங்கு அவனை அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. फिर वे सारे भाई लोग ने अपने पिता याकूब के जाकर कह दिया कि कोई जानवर यूसुफ को मार दिया करके। இது மட்டுமா யோசேப்புக்கு பிரச்சனை? क्या यही परेशानी है क्या? இப்ப எகிப்துக்கு போகிறார். अब यूसुफ मिस्र आया, போத்திபார் வீட்டுக்கு போகிறார். पोतीबार के घर पे गया। போத்திபாருடைய மனைவி சூழ்ச்சி நிமித்தமாக இவன் இப்ப சிறைச்சாலைக்கு போறாரு. पोतीबार की पत्नी के चलते, उनकी गलत विवाह के चलते उन्होंने अब बंदगृह में चला गया। அங்க ஜெயில்ல பானபாத்திரக்கார நல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகுறான். वहां पर जेल में भी उस बंदगृह में भी राजा का जो जूस पिलाने वाले उनसे बहुत अच्छे से बातें कर रहा था। அவனாவது நம்மள ஞாபகம் வச்சுப்பான்னு யோசேப்பு நினைச்சான், அவனும் மறந்துட்டான். यूसुफ सोचा शायद इनके द्वारा मेरा कुछ भला हो सकता है, लेकिन वो भी यूसुफ को भूल गया। யோசேப்பு ஒரு தவறு கூட செய்யல தன்னோட வாழ்க்கையில. यूसुफ ने कुछ भी गलती नहीं किया अपने जीवन में। சகோதரர்கள் எதிர்த்தார்கள், उनके भाई लोग उनको विरोध किया, வேலை செய்யற இடத்துல எதிர்த்தார்கள். अपने नौकरी के जगह पर भी लोग इनके विरोध था, ஆனாலும் ரொம்ப பொறுமையோடு இருந்தா. लेकिन वो बहुत धीरज धरा। எப்படியாவது கர்த்தர் கொடுத்த இந்த தரிசனம் அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசித்தான். उन्होंने विश्वास किया कैसे भी तो परमेश्वर ने जो सपना दिया है, दर्शन दिया है, उसे पूरा करेंगे। ஒரு நாள் வந்தது, एक दिन आया, யோசேப்பை கர்த்தர் சிறைச்சாலையிலிருந்து அந்த சிங்காசனத்துக்கு உயர்த்தி வைத்தார். यूसुफ को परमेश्वर ने उस बंदगृह में से लेकर परमेश्वर राजा के राजमहल तक उन्हें ऊंचा किया है। இப்ப யோசேப்பிட்ட எல்லா பவர் இருக்குது. अब यूसुफ के पास सारा अधिकार है। அவன் நினைச்சிருந்தா எதை வேணாலும் செய்ய முடியும். अगर वो चाहे तो कुछ भी कर सकते थे अपने भाई लोगों के साथ। போத்திபாருடைய வீட்டை ஒண்ணுமில்லாமல் பண்ணிருக்கலாம். या पोतीबार के साथ भी कुछ भी कर सकता था। ஆனா போத்திபார் வீட்டுக்கு வேண்டிய எல்லா ரேஷனையும் இப்போது யோசேப்பு தான் கொடுக்கிறார். लेकिन पोतीबार के घर के जो भी राशन की जरूरत है वो सारे राशन को अभी यूसुफ ही दे रहा है। இப்போது அவனுடைய சகோதரர்கள் வருகிறாங்க. अब उनके भाई लोग उनके पास आए थे। யோசேப்பு நினைச்சிருந்தா சகோதரர்களை ஒண்ணுமில்லாமல் பண்ணிருக்கலாம். अगर चाहे तो यूसुफ उनके विरोध कुछ भी कर सकते थे अपने भाई लोगों के साथ, ஆனாலும் யோசேப்பு लेकिन பண்ணவில்லை. ऐसा नहीं किया। சத்துருக்களை சிநேகியுங்கள், अपने शत्रुओं से प्रेम रखो, சத்துருக்களுக்கு நன்மை செய்யுங்கள், अपने शत्रुओं को भला करो, சத்துருக்களை ஆசீர்வதியுங்கள், अपने शत्रुओं को आशीषित करो, சத்துருக்களுக்காக ஜெபம் अपने பண்ணுங்கள். शत्रुओं के लिए प्रार्थना करो। அந்த சத்துருக்களை பார்த்து தான் சொல்றாரு. उन शत्रुओं से ही प्रभु कहते हैं। யோசேப்பு என்ன சொல்றாரு தெரியுங்களா? लेकिन यूसुफ ने क्या कहा पता है? தன்னுடைய பிரதர்ஸை பார்த்து अपने भाई लोगों को देखकर कहा, சத்துருன்னு சொன்னாரா?
क्या उनको शत्रु करके बोला या भैरी करके बोला क्या? பயப்படாதீர்கள், लेकिन उन्होंने कहा मत डरो, நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். मैं तुम्हारे और तेरे बाल बच्चों को पालन पोषण करूंगा. இவ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறாங்க. ये उनको யோசேப்பு சகோதரர்களுக்கு ஆறுதல் சொன்னாரு. यूसुफ अपने भाई लोगों को शांति की बातें समझा रहा है. அவங்க எல்லாரும் எகிப்துல குடியிருப்பதற்கு நல்ல தேசத்தை அங்க கொடுத்தாரு. अपने सारे भाई लोगों के लिए मिस्र में रहने के लिए एक अच्छे स्थान को चुनकर उन्होंने दिया है. சாப்பிடுறதுக்கு உணவை ஆயத்தப்படுத்தினாரு. खाने के लिए खाना को भी तैयार किया. ஹalleluya. हालेलुया. ஒரு நாளும் எதிர்க்கவில்லை. कभी भी उन्होंने विरोध नहीं किया. பழைய பகையை என்றையும் அவர் தன்னுடைய மனதில் வைக்கவே இல்லை. पुराने बातों को कभी भी उन्होंने अपने दिल में रखकर काम नहीं किया. அப்ப நீங்க எனக்கு தீமை செய்தீங்க தான். जरूर आप लोग मेरे विरोध बुरा किए थे, ஆனா கர்த்தர் அந்த தீமை எனக்கு நன்மையாய் மாற்றினார். लेकिन यहोवा परमेश्वर उस बुराई को मेरे लिए भलाई में बदल डाला है. பதிலுக்கு நான் தீமை செய்யவரனா அல்ல. बदले में मैं तेरे लिए बुराई नहीं करना हूँ, நான் करना चाहता हूँ. நான் நன்மை செய்யும்படியாய் கர்த்தர் என்னை இங்க அழைத்திருக்கிறார். लेकिन परमेश्वर ने मुझे यहाँ पर इसीलिए बुलाया है ताकि मैं तेरे लिए भला ही करूँ. உங்ககிட்ட இருக்கிற அதிகாரத்தை வைத்து நசுக்காதீங்க. आपके पास जो अधिकार है उसको रखकर अपने भैरियों को आप दबाव ना करें, அவங்கள மிரட்டாதீங்க. उनको धमकी ना दें, துன்புறுத்தாதீங்க. उनको सताना करें, விட்டு கொடுங்க. आप छोड़ें, அன்பாய் பேசுங்க. आप प्रेम से वाद विवाद करें. விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதே இல்லை. जो अपने भैरियों से प्रेम करने वाले कभी भी लज्जित नहीं होते हैं. ஹalleluya. हालेलुया. தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்துங்க. अपने परमेश्वरीय गुण को, स्वभाव को हम प्रकट करें. கடைசியாக अंतिम में யோபு தன் சகோதரருக்காக விண்ணப்பம் பண்ணினார். சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணினார். अय्यूब अपने मित्रों के लिए उन्होंने प्रार्थना किया. ஆமென். आमीन. அந்த சிநேகிதர் யாருங்க? वो कौन है? யோபுவை பத்தி குறையா பேசிட்டு தாங்க. अय्यूब के विरोध में बहुत ही कमी हट्टी को ही बोल रहे थे, யோபு ரொம்ப பொறுமையோடு இருந்தார். लेकिन इन्होंने बहुत धीरज धरा. யோபு செய்ததெல்லாம் ஒண்ணே ஒண்ணு. ये अय्यूब ने बस एक ही चीज किया, ஜெபம் பண்ணார். उन्होंने प्रार्थना करी. கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். परमेश्वर ने अय्यूब की उस बंदगृह को बदल डाला. செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு. हमें बस एक ही कार्य करना है. துன்புறுத்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. अपने सताने वालों के लिए हमें प्रार्थना करना चाहिए. மீதியை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். अब बाकी कार्य को यहोवा परमेश्वर संभालेंगे. அமைதியா இருங்க. हम चुपचाप रहें, பொறுமையா இருங்க. धीरज धरें, கர்த்தருடைய சமூகத்துல வைத்து விடுங்க. यहोवा की उपस्थिति में रखें. நியாயம் தீர்க்க வேண்டாம். हम किसी को न्याय ना करें, பழி வாங்க வேண்டாம். किसी की बदला ना लें, போலீஸ் ஸ்டேஷன் கூட போக வேண்டாம். पुलिस स्टेशन तक भी ना जाएं, வழக்கு தொட வேண்டாம். आप कोर्ट में केस ना डालें. கர்த்தருடைய சமூகத்துக்கு போங்க. यहोवा की उपस्थिति की ओर जाइए. ஹalleluya. हालेलुया. இப்படிப்பட்ட சத்துருக்கள் உங்களுக்கு முன்னாடி வராங்களா? क्या ऐसे भैरी आपके जीवन में भी है क्या? ஒருவேளை உங்களுக்கு முன்பாக வராங்கடா? या आपके सामना करते हैं क्या? நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு उस अच्छे मौके को आप इस्तेमाल करें. தெய்வீக சுபாவத்தை அன்பை வெளிப்படுத்துங்க. अपने परमेश्वरीय स्वभाव को, गुण को आप प्रकट करें. இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. इस वचन के द्वारा केवल यहोवा परमेश्वर के नाम की महिमा होने पाए. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आपको आशीषित करें. ஜெபம் பண்ணுவோம். आइए प्रार्थना करें. நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. भला परमेश्वर तेरे धन्यवाद करते हैं. அப்பா இந்த உலகத்துல நாங்கள் வாழுகிற எங்க ஒவ்வொரு லைஃப்லையும் பார்க்கும்போது அநேக சத்துருக்கள், எதிராளிகள், உபத்திரம் கொடுக்கிறவர்கள், தீமை செய்கிறவர்கள் என்று நிறைய பேர் இருக்கிறாங்க சுவாமி. इस संसार में देखते हैं तो खुदावन हमारे भैरी, हमें सताने वाले, हमसे विरोध करने वाले कई लोग होते हैं. அவர்களுக்கு முன்பாக நாங்கள் எப்படி நடக்கிறோம் என்பதை பரலோகம் பார்த்துட்டு இருக்கிறது. उनके सामने हम कैसा वाद विवाद करते हैं, उनके साथ करके स्वर्ग हमारे ऊपर नजर रखा है. அவர்களை நாங்கள் நேசிக்கணும். उनसे हमें प्रेम करना चाहिए, அவர்களுக்கு நன்மை செய்யணும். उनको भला करना चाहिए, அவர்களை ஆசீர்வதிக்கணும். उन्हें आशीषित करना है, அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். उनके लिए हमें प्रार्थना करना चाहिए. அப்படிப்பட்ட தெய்வீக சுபாவத்தை எங்களுக்குள்ள தாங்க. ऐसे एक परमेश्वर की गुण को, स्वभाव को हमें दीजिए. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா எரிச்சல்கள், கோபங்கள், வைராக்கியங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடுவீராக. हमारे अंदर जो गुस्सेपन, जो घमंड या कोई ऐसे धमकी देने वाले कार्य, उन सारी बातों को हमसे दूर कर रखा. யோசேப்பை போல, यूसुफ के समान, தாவீதை போல, दाऊद के समान, யோபுவை போல, अय्यूब के समान, ஆபிரகாமை போல अब्राहम के समान விட்டு கொடுக்கிற ஒரு அனுபவத்தை हम अपने आप को अपने बैरियों के लिए छोड़ दें. கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வசனத்தின் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். जो लोग इस वचन को सुन रहे हैं, उन हर एक को प्रभु आप आशीषित कर.
பலப்படுத்தும் வழிநடத்தும் ஆசீர்வதிப்பீராக. बल दीजिए, सहायता करिए, अगुवाई करिए, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. केवल तेरी नाम की महिमा होने மீட்பர் पाए। இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. हमारे उद्धारकर्ता प्रभु यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, हमारे जीवित परमेश्वर। ஆமென். आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आप सबको आशीषित करें। Thank you. आमीन। Praise the Lord.